ஸோ வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது போஸ் ரிவெஞ்ச். அதாவது இந்த பைத்தியக்காரனோட ரிவெஞ்ச். அங்கே வாரமாக சோஃபா பக்கத்தில் உட்காந்து கமுக்கமாக இதை பார்த்தாலே பயமாக தான் இருக்குது. என்னடா இது இவ்வளோ அழகாக இருக்கா, இவனை பார்த்தாடா பயங்கரமான ஒன்று அப்படின்னு கேட்பீங்க. ஆனால் இப்படி தான் இருப்பா ஸ்டார்டிங்கில். ஆனால் எண்டிங்கில் மட்டும் பாருங்கள். எண்டிங்கில் பார்த்துட்டு பேசலாம். பாருங்கள், நீ எண்டிங்கில் பாருங்கள். எண்டிங்கில் பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பாய்ஸ். என்னெல்லாம் படுத்துகிறான் போட்டு, என்னெல்லாம் பண்ணுவான். சரி, மனுஷனடவன் சமோசா மாதிரி இருக்கான். என்னடா இது எப்பட்றா? ஏன்டா சாப்பிடும்போது ஒழுங்காக சாப்பிட முடியாடா? சரி சாப்பிட்டா மேலே சிந்திச்சு அது போய் ஒரு தடவை குளிப்பியாடா? ஒன்றும் வேணாம் ஒரு குளி பண்ணணுமாடா? ஒருவேளை இது பிரேக்ஃபாஸ்ட்டோ? அவன் மதிய சாப்பாடு வேறு உனக்கு போடணுமா என்ன? தரல. சரி சீக்கிரம் சோப்பா போடு போடு போடு. இது போடணும்னு நினைக்கிறேன். சரி, நல்லா தண்ணி அடி. இதுலேருந்து எப்படி தண்ணி வருது? எந்த கனெக்ஷனுமே காணோம். ஏதோ வடிகட்டி மாரி இருக்குது. சரி, இந்த மருந்து ப்ளஸ்ஸும் போட்டுருக்கு. இந்த மருந்து தான் போனேன். சரி, என்ன விளையாடணுமா? என்னடா உடம்பு சரியான விளையாட போகிறாடி? இவனுக்கு ஒரு மருந்தை குடித்தோடனே உடனே சரியாயிடுது. நம்மளுக்கெல்லாம் கொண்டு வந்தால் ரொம்ப நேரம் இருக்குது. பாலை எங்கே காணும்? இங்கே போகுது எங்கடா காணும் மறுபடியும்? டேய் எங்கடா போச்சு பால்? இந்த பாலோட ஒரே தொலைய போச்சு. இங்கே தான் இருக்குது. போடுறான். இந்த கேமில் இப்படி தான் விளையாட வைக்கணுமா கைஸ்? என்னெல்லாம் பண்ணுறானுங்க. எங்கடா பால்? இது ஏன்டா இப்படி படுத்துது இந்த பால்? எங்கடா போச்சு? ஐய. சரி வாங்க வெளியே போய் பார்த்துட்டு வருவோம். இங்கே எப்படி நான் இங்கே வந்துச்சு? டே என்ன ஏமாத்திக்கிட்டே இருக்கு. ஃபஸ்ட்டு அந்த பாலை பிடி. ஐயோ தடி விட்டேன் அடி. அப்படியே ஒரே தொல்லையாக போச்சு. சே போடுறா. மறுபடியும் இந்த பாலை பிடிக்கணுமா? போடு போட்டாச்சு. அதை பாலை பிடிக்கணும். கீழே வா. அப்பாடா எடுத்துட்டேன். போடு. இப்போ எனக்கு தூங்குற மோடு வந்துடுறான். ஏன்னா பட்டம் ஒரு 5 தடவை பாலை போட்டால் தூக்கம் வந்துடுமா? யாரா அவன்? சரி எல்லாம் பாப் பண்ணிட்டு நம்ம படுத்து தூங்க வேண்டியதான். அவனுக்கு அந்த சின்ன பில்லோ தான் பெட்டு போல. சரி நம்ம போடுவோம். கொரட்டையை விட்டு தூங்க வேண்டியதான். சரி ஓகே. இங்கே இருக்கு. உடனே இவன் இங்கே தான் இருக்கான். சரி இவனை தூக்கிட்டு போவோம். இங்கே போடு. யாரா வெள்ளடிக்குது வாசலில்? இது என்னது? இது பேர் வந்து பவுலினா. அடா பாவி, என்னடா பேர் இது பவுலினான்னு? இவன் பேர் பவுன்னு என்னெல்லாம் வச்சுருக்கானுங்க. பவு நல்லா பவுலு மாதிரி இருக்கான். இவனுக்கு பவுவான். நவுந்து போடா. ஏய் அம்மா குறுக்க வந்துட்டு சாப்பாடு வேணும்னா நவுந்து போ. இந்த தக்காளி தக்காளி தூக்கி போட்டேனே. சரி எடு. இந்த தக்காளி மறுபடியும் தின்னு. சீஸு வெறும் சீஸெல்லாம் எப்போ தின்ற? மென்டல் மாதிரி தின்ற. இதெல்லாம் டேஸ்ட்டாக தான் இருக்கும். சரி இந்த வாட்டர் மேலாம். ஓகே இந்த வாழைப்பழம். இவனுக்கு விளையாடுற மோடு வந்துருச்சு. சரி 3 ஃபுட்டு தான் இருக்குது. இவனுக்கு 4 கொடுக்கணுமே. கீழே இருக்கா சீஸு. சரி நான் கூட ஒரு செகண்ட் ஷாக் ஆகிட்டேன். அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இனிமேல் இந்த சாப்பாடு கொடுத்து ஃபில் பண்ண முடியாதுன்னு. ஓகே இங்கே ஒரு பீஸா ஃபஸ்ட்டு வேணாம். ஃபஸ்ட்டு இது ரெடி. என்னடா இது வேறு ஒரே தொல்லையாக இருக்குது. நீங்கள் பார்த்துட்டு வந்து இப்போ மொபைல் வெர்ஷன், பிசி வெர்ஷன். எனக்கு வந்து பிசியில் ரொம்ப விளாட வராதுங்கிறதுனால நான் வந்து மொபைல் வெர்ஷன் விளையாடி போட்டிருக்கேன். ஆனால் மொபைல் வெர்ஷனும் எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே இந்த வீடியோ பார்க்குற நீங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, லைக் பண்ணுறேங்க, ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். ஸோ சப்ஸ்கிரைப் அப்புறம் ஆல். ஓகே இவனையும் கூப்பிட்டு வந்து இங்கே போட்டு வச்சுட்டு இப்போ நம்ம வந்து சாப்பாடு வாங்க வெளியே போனோமா. கடைக்கு போயிட்டு வந்தாச்சு. ஃபைண்ட் பவுலினா எங்கே இருக்கா? என்ன லெட்ரு இது? டியர் ஃபாதர். புரியுது. அவள் வந்து என்னன்னா அவள் வீடு விட்டு போயிருக்காங்களாம். இப்போதைக்கு கிளம்பிட்டாலாம். அதான் எழுதி வச்சுருக்கான். சரி வாங்க நம்ம தூங்குவோம். டேய் பவு, நீ அதை நினச்சால ஃபீல் பண்ணாதடா. டேய் இவன் எங்கே ஃபீல் பண்ண போகிறான்? மூஞ்சியே கேவலமாக தான் இருக்கு அவனுக்கு. இப்போதைக்கு அழகாக தான் இருக்குது. பார்ப்போம். எங்கே பவுவை காணோம்? எங்கடா பவு? இங்கே இருக்கியா? வாடா பவு. என்ன மூஞ்சிடா இது? கேவலமா? என்னடா மூஞ்சி இது இவ்வளோ கேவலமாக இருக்குடி? கேவலமாக இருக்கடா உன் மூஞ்சி. நான் வந்து போடா இவன் மூஞ்சை பார்க்கறதுக்கு.
இறங்கி எடுத்து போய்டு. ஷெல்ஃபை செக் பண்ண சொல்லிடுறாங்க. இது கீழே நம்ம காட்டுது. இப்போது ஷெல்ஃபை மூவ் பண்ணிட்டு உள்ளே போனால் சரி பயமாக தான் இருக்குது. கீழே இறங்குவோம். அடா பாவி பவுலினா, அடா பாவி நீ தான் பவுலினா கொண்டு இருப்பி. ஆமாங்க அவன் தான் கொண்டு இருப்பான். என் காலை வேறு வெட்டி போட்டான் பாருங்க. கன்ஃபார்ம் இவன் தான் அந்த கில்லரு. சரி அவன் சைலண்ட் கில்லராக இருக்கான். ஏய் நான் எவ்வளோ பெரிய ஆளுன்னு உனக்கு தெரியாதுல்ல. வா மோதி பார்த்துக்கலாம். என்ன ஏதோ ஒரு அட்டையை கொண்டு வரான். என்ன அட்டை அது? எடுத்து பார்ப்போம். ஃபைண்ட் டிரான்ஸ்போர்ட் டு கோ. ஃபைண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன். ஓ கைஸ் இப்போ நம்ம அதில் காட்டுதுல நம்பரு, கிச்சனுக்கு ஒரு சிம்பிள் போட்டு நம்பர்லாம் காட்டுதுல, அந்த நம்பரை கிளிக் பண்ணால் அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போகிறோம் கைஸ். சரி இங்கே பேட்ரி இருக்குது. ஆமாம் இது காருக்கு தேவைப்படும். பேட்ரி நியர் த கார். தூக்கி போட்டு வந்துடுறேன். 1 அது பேட்ரி. சரி கேம் தானே அதெல்லாம் ரொம்ப பார்க்க வேணாம். கொண்டு போய் இங்கே போடு. இந்த ஸ்லேட்டு வர குறுக்க மறைக்குது. சரி வாங்க இப்போ அடுத்து எங்கே போகணும்? பாத்ரூம் போவோம். நம்பர் 2 அமைக்காச்சு. சரி இப்போ பாத்ரூம் தான் கூப்பிட்டு போகிறோம். ஓ இங்கே இருக்கா பாத்ரூம்? சரி இந்த டயர் ஆடுறா. ஐயோ மிஸ் ஆகிடுச்சு. சரி இந்த எடுக்க முடியுதான்னு பார்ப்போம். எடுக்க முடியுதுங்க. சரி வாங்க போகலாம். அடுத்து எங்கே? அந்த ப்ளே ரூமுக்கு தான் போகணும். ப்ளே ரூம் வந்துட்டோம். இப்போ இந்த டயரையும் கொண்டு வந்து இங்கே போடணும். போட்டுருவோம். இப்போ வந்து ஃபிக்ஸ் பண்ணலான்னு நினச்சேன். இவன் வேறு பார்க்குறான். அதனால் அந்த பாலை தூக்கி வெளியே போட்டால் அவன் போய் எடுத்துகிட்டு வர கேப்பில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இவன் ஒருத்தன் இந்த பாலை வெளியே போகிறதுக்கு வழியை கூட விட மாட்டான். இங்கே வந்து நின்றுட்டுருக்கான். என்னடா அது பால் ரிட்டன் அடிக்குது. மூஞ்சிலே விழுந்துட போதுரா. நல்லா பேஸ் பால் விளையாடுற பால் மாதிரி இருக்குது. எப்பா என்ன செவுத்தில் கூந்துட்டு போயிடுச்சு. எப்படியோ ஒன்று வெளியே போனால் நம்மளுக்கு நல்லது. அங்கே போயிட்டுருக்கு பாருங்க பால். என்னடா ரிப்பேர் பண்ண ரிப்பேர் பண்ண முடியுது. சீக்கிரம் பண்ணுறாட்டி அவன் வந்துட போகிறான். வந்தானே பார்த்து போட்டு அடிச்சு பல்லாம் வச்சிட போகிறான். போடா பண்ணிட்டோம். இவன் வந்துட்டான். இதுக்கு நான் மூஞ்சி இவ்வளோ க்ளோஸ்அப்பில் கொண்டு வரேன். வாந்தி வரா மாதிரி இருக்குது. மூஞ்சி அது பழைய மூஞ்சி எவ்வளோ இருந்தது. இப்போ இன்னும் பெருசாகிட்டல நீ. கைஸ் எனக்கு தெரிஞ்சு இவன் பெருசாகல. நம்ம காலை வெட்டி போட்டு நமக்கு சின்னதாகிட்டோம். அவன் காலை வெட்டி போட்டான்ல. இப்போ இவன் பெருசாக தெரியலான்னு நினைக்கிறேன். இப்போ திரும்ப இந்த ரூமுக்கு வந்துட்டோம். ரூமை விட்டு போயிட்டான்ல. அவன் போயிட்டான். நைஸாக இந்த பீஸாவை ஆர்டர் பண்ணு. காலிங் பீஸா 30 செகண்டில் வந்துடுமா? நம்ம சீக்கிரம் அந்த ஸ்லேட் எடுத்து இது பண்ணுவோம். இப்போ எந்த ரூமுக்கு போகணும்? அந்த ப்ளே ரூமுக்கு தான் போகணும். அங்கே இருக்குல்ல காரு. இவன் வந்து இந்த பீஸாக்காரன் வந்து பெல் அடிக்கிற கேப்பில் நம்ம அந்த காரில் ஏறி எஸ்கேப் ஆயிடும். ஸோ இந்த வீடியோ பார்க்குற நீங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிவிடுங்க. அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டா பெல்லை கொடுத்து ஆல் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். ஸோ வாங்க. போயிட்டான். பெல் அடிச்சிட்டான். போயிட்டான். சரி இந்த காரு போயிட்டு இந்த பக்கம் போனான் பார்த்தீங்களா? ஸோ அவன் வரத்துக்குள்ளே நம்ம சீக்கிரம் போகணும். இங்கேருந்து தரப்போ அடப்பா யாரா நீ? ஏம்மா மூஞ்சி. ஐயோ மூஞ்சி தூக்கிப்படா. ஐயோ மூக்கில் ரத்தம் வருது. என்ன பண்ணுறது? காரில் ஏறி போவோம். என்ன கார் நகர மாட்டுது? அடா பாவி செத்தான்டா டே. ஆனால் இது ரீஸ்டார்ட் கொடுப்போம். வந்துடும். இதோட கண்ட்ரோல் வந்து லாஸ்ட் டைம் பக்கு போல். அழகாக கிச்சனுக்குள்ளே இங்கே தான் கேஸ் ஆன் பண்ணு. ஆன் பண்ணுறாடே. சும்மா வெறுப்பேற்றிக்கிட்டு இருக்கேன். கேஸ் ஆன் பண்ணியாச்சு. டர்ன் பண்ணு கார் டர்ன் பண்ணு. எடுத்து சொல்லடா. ஐயோ மாட்டினோண்டா டே. முடிஞ்சது. வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்க. சரி அவ்வளோதான். இந்த தடவை கன்ஃபார்ம் முடிச்சிட்டேன்னா நீங்கள் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணணும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லை கிளிக் பண்ணி ஆல் போட்டு வச்சுக்கோங்க. அப்புறம் லைக்கும் ஷேரும் பண்ணணும். சொல்லிட்டேன். வெறும் முடிச்சிட்டாங்க. கேஸ் ஆன் பண்ணியாச்சு. சரி இந்த தீக்குச்சி எடுத்தாச்சு. இந்த பக்கம் வா. இந்த பக்கம் வர முடியலன்னு தடி மாடு அந்த பக்கம் வரான். ரிவர்ஸ் வெளியே போகிற மாதிரி வழியை க்ரியேட் பண்ணு.
டர்ன் பண்ணி தூக்கி போடுற தீ குச்சியை. ஸோ இந்த வீடியோ பார்க்க நீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லை கிளிக் பண்ணி ஆல் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். அதுக்கப்புறம் லைக்கு ஷேரும் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் போட்டு பெல்லை கிளிக் பண்ணி ஆலும் போட்டு வச்சுக்கோங்க. சரி ஓகே, தேங்க்ஸ் ஃபார் பிளேயிங். வீடு எரியும்னு நினச்சேன், லைட்டாக பார்க்க வருது. சரி ஓகே, பாய் கைஸ், பாய்.